Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Palayam Kottai, Tirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திற்கு வந்துவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துவிட்டார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திரையில் அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய வேளையில் பிரதமரும் மத்திய நிதியமைச்சரும் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய நிலையில் பிரதமரும் நிதியமைச்சரும் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், தற்போதைய நிகழ்வுகள் என்ன? நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாளுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லு. நிச்சயமா, அதாவது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்பாக என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும் அப்படின்றத ரொம்ப முக்கியமா இருக்கு. குறிப்பா எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு வகுக்கப்பட போகுது. ஏன்னா நேற்றைய தினம் பிரதமர் கரெக்டா பார்லிமெண்ட் செஷன் தொடங்கறதுக்கு முன்னாடி பேசும் பொழுது விரைவிலேயே மீண்டும் என்னுடைய தலைமையிலான அரசு, இன்னும் சொல்ல போனா நான் புதிய பட்ஜெட்டை, முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தார். அதாவது 3வது முறையும் நாங்க தான் தொடர்ச்சியா ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரு ரொம்ப ஒரு கான்பிடென்டா சொல்லியிருந்தாரு. சோ அந்த கான்பிடென்ட் லெவல் இன்னைக்கு இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கான அந்த ஸ்பீச்ல முக்கியமான அறிவிப்புகள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்கோர்ஸ் நீங்க அங்க அரங்கத்திலிருந்து நிறைய பொருளாதார நிபுணர்களுடைய, நிறைய துறை சார்ந்த வல்லுநர்களோட பேசிட்டு இருக்கிறீங்க. சோ நம்ம அப்கோர்ஸ் இதுல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம பாலிடிக்ஸ் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம வேற ஒரு கோணத்திலிருந்து நம்ம பார்க்க போக வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் எப்படி ப்ரொசீஜர் ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிதியமைச்சகத்திலிருந்து வெளியே குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட நிர்மலா சீதாராமனும் சரி, மற்ற நிதித்துறை சேர்ந்த மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் போய் நேர்ல பார்த்து குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மூத்த மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடிய அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதுல இந்த பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் கிடைக்கப்படும். அதாவது இன்னைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய, இன்னைக்கு டேபிள் ஆகக்கூடிய இந்த பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு ஒப்புதல் அப்படின்றது கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நேரா அங்கிருந்து நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. சரியா 11 மணிக்கு அந்த டேபிள் லே பண்ணி பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே வராது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் இன்ட்ரீம் பட்ஜெட்ஸ்ன்றப்போ அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு தேவையான நிதி சுமை, நிதி தேவை, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களுக்கான விவரங்கள் எல்லாமே அதுல வந்துரும். அப்படின்றதுனால செப்பரேட்டா இந்த எக்கனாமிக் சர்வே அப்படின்றது வராது. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் என்ன பண்ண போறாங்க, ஏன்னா ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா எதிர்கட்சிகளுடைய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு இருக்கு. அவங்களுடைய இந்தியா கூட்டணி, அடுத்தடுத்து முதல்வர்களுடைய கைது, விசாரணை வளையம் இப்படின்ற நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. கடந்த முறை நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடந்த பொழுது ஏற்பட்ட அந்த அசம்பாவித சம்பவங்கள், 150க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் கையில இருக்கு. இது எல்லாத்தையும் கையில வச்சு பட்ஜெட்ல வரக்கூடிய விஷயங்களை நிரஞ்சன், நீங்க இன்றைக்கு நிதிநிலை, இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலிருந்து சற்று டிவேட் பண்ணி ஒரு சில அரசியல் சார்ந்த விஷயங்கள் குறித்தும், அது இதனோட டிபெண்டன்சி என்ன அப்படின்றது குறித்து விளக்கி இருக்கிறீங்க. நன்றி. Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Palayam Kottai, Tirunelveli.